வணக்கம் நண்பர்களே, நம்ம ஸ்டோரி க்ளோரி சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று ஒரு அழகான மந்திரக்கதை பார்க்க போகிறோம். ஒரு சிறுமி, வானத்திலிருந்து விழுந்த நட்சத்திரம் மற்றும் நல்ல மனம் கொண்ட ஒரு வெள்ளை முயல் பற்றிய கதை. வாங்க நம்ம மந்திர பயணம் தொடங்கலாம். பசுமையான மலைகள் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமத்தில் தனுஜான்னு ஒரு 14 வயசு பொண்ணு இருந்தா. அவளுக்கு ஒவ்வொரு இரவும் வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை பார்த்து ரசிப்பது ரொம்ப பிடிக்கும். ஒரு மந்திரமான இரவு, சின்ன ஒளி விட்ட நட்சத்திரம் அவ கைகளில் மெதுவாக விழுந்துச்சு. அது மெதுவாக கேட்டுச்சு, தயவு செய்து என்னை மீண்டும் வானத்துக்கு அழைத்து செல்ல உதவுவியா? அந்த நேரத்தில் நீளமாக ஒளிவிட்ட கண்களுடன் ஒரு மென்மையான வெள்ளை முயல் புதரிலிருந்து வெளியே வந்துச்சு. முயல் சொன்னது, நல்ல மனசும் தைரியமும் இருந்தாதான் வானத்துக்கு போகும் பாதை திறக்கும். அவர்கள் 3 பேரும் சேர்ந்து பயணம் தொடங்கினாங்க. முதல்ல தனுஜா ஒரு பாட்டிக்கு கனமான கூடை தூக்க உதவினா. அப்போ நட்சத்திரம் இன்னும் பிரகாசமாக ஒளிவிட்டது. அடுத்தது அவளுக்கு ஒரு பொன் நாணயம் கிடைத்தது. அதை இழந்த கவலையோடு இருந்த பையனுக்கு அவள் திருப்பி கொடுத்தா. முயல் சந்தோஷமா புன்னகைத்தது. இறுதியாக அவள் தைரியமா ஒரு இருண்ட காட்டு பாதையில் நடந்தா. அடடா, திடீர்னு பொன்னிற மின்மினி பூச்சிகள் பாதை முழுக்க ஒளி கொடுத்துச்சு. அவர்கள் ஒரு உயரமான மலை மேடையை அடைந்தாங்க. அப்போ வானம் ஒரு வெள்ளி ஒளி கதவு மாதிரி திறந்துச்சு. சின்ன நட்சத்திரம் மீண்டும் மேலே பறந்துட்டு சொன்னது, உன் இரக்கம், நேர்மை, தைரியம் காரணமா மந்திரம் எப்பவும் உன் இதயத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் தனுஜா கையில் ஒரு சின்ன ஒளிக்குறி தோன்றுச்சு. உண்மையான மந்திரம் நம்ம உள்ளத்தில் தான் இருக்குன்னு நினைவூட்டுற ஒரு குறி. இந்த மந்திர கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி அழகான கதைகளுக்காக நம்ம ஸ்டோரி க்ளோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த மந்திர கதையில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை சிரிச்சுக்கிட்டே இருங்க, நம்பிக்கையோடு வாழுங்க. நன்றி, வணக்கம்.